ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே மசால் கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கடலை, அரை கப்பு கடலை மாவு, கொஞ்சமாக பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அந்த கடலையை போட்டுக்கோங்க. இது வறுத்தது கிடையாது, பச்சை கடலை தான். கொஞ்சமாக கடலை மாவு, நான் அரை கப்பு எடுத்தேன், அதை பாதி மட்டும் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பாதி மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா ஸ்மெல் வராது, அதனால் இடித்து போட்டுக்கணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, கையில் தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு அதை அப்படியே நல்லா அந்த மாவெல்லாம் கடலையில் பிடிக்கிற மாதிரி நல்லா கோட்டட் ஆகணும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த மாவு எல்லாம் அதில் கலக்கிற மாதிரி, ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இதுக்கப்புறமா ஒரு கோட் முடிஞ்சதுக்கப்புறமா 2வது கோட் மிச்சம் உள்ள மாவையும் போட்டு பிசைஞ்சு விடுங்க. தண்ணி தெளிக்கக்கூடாது. அந்த மாவில் ஃபுல்லாக அந்த ட்ரை மாவு வந்துட்டு அந்த மாவில் ஒட்டணும். அதுக்காக இப்போ தண்ணி தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் செகண்ட் கோட்டட் நல்லா ஒட்டி பிடிக்கும். நீங்கள் முதையே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது எதுவுமே அதில் ஒட்டாது, ஒரே இடத்துல சேர்ந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது அவ்வளோதான். இவ்வளோ தான் தண்ணி ஊற்றணும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே இப்படி ஒன்று ஒன்றா போடணும். அப்போ தான் உங்களுக்கு கடலை உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக கரண்டியில் எடுத்து போட்டிங்கன்னா எல்லாமே ஒட்டி பிடிச்சி உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும். இப்படி கையில் உதிரி உதிரியாக போட்டால் தான் ஒத்தையாக நமக்கு கடலை கிடைக்கும். அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. எண்ணெயில் போடும்போதே நல்லா ஃப்ரை ஆகி தனித்தனியாக வந்துடும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க. தீயை நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைனா கடலை மாவு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க தீ. பாருங்கள் இது எப்படி கோட்டாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே எனக்கு தனித்தனியாக வந்திருக்குது. கடலையை எடுக்க போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு அதை கூடயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முதையே ஏன் மாவு கூட போடலை அப்படின்னா, நம்ம முதையே போட்டோன்னா பூண்டு சீக்கிரமாக கரிஞ்சிரும், அதனால தான் போடலை. பாருங்கள் இப்போயே இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்படி போட்டு எடுத்தால் தான் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட கடலை ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ஈஸியான ஸ்நாக்ஸ் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமைங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.